வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்மேச்சர் வந்து எப்படி கிரவுலரில் செக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய கட்டிங் மிஷினு, ஒரு சின்ன கட்டிங் மிஷினுடைய ஆர்மேச்சர் தான். இந்த ஆர்மேச்சர் வந்து எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆர்மேச்சர் வந்து நல்லா இருக்கா இல்லை போயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிரவுலர் தேவை. இந்த கிரவுலரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆர்மேச்சர் வந்து என்றைக்குமே செக் பண்ண முடியும். ஈஸியான ஒரு மெத்தடில் செக் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து கிட்டு. இந்த கிட்டு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அது இல்லாமல் மேலே இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்மேச்சரை இது மேலே வச்சுட்டு பவர் சப்ளை ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு எப்படி வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சுன்னா இது வந்து வைப்ரேஷன் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வச்சதுமே வைப்ரேஷன் ஆகுது. வச்சதும் வைப்ரேஷன் ஆகக்கூடாது. அப்படி வச்ச உடனே வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னா ஆர்மேச்சர் வந்து ஃபால்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து 2 டைப் ஆஃப் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட் காமுடேட்டர் வந்து ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காமுடேட்டர் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். இப்போ வந்து காமுடேட்டர் வந்து ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில் வந்து வைப்ரேஷன் ஆகக்கூடாது ப்ரொசீஜர் படி. ஆனால் இது வந்து வைப்ரேஷன் ஆகுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆர்மேச்சரில் ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆர்மேச்சர் ஃபெயிலியரான ஆர்மேச்சர். இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். எந்த ஒரு மல்டிமீட்ரு இல்லை டெஸ்ட் லேம்போ யூஸ் பண்ணி நம்ம பண்ணவே தேவையில்லை. ஈஸியான ஒரு முறை, ரொம்ப சிம்பிளாக. இந்த கிரவுலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சின்ன கட்டிங் மிஷினு, ட்ரில் மிஷினு, மிக்ஸி ஆர்மேச்சர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஆர்மேச்சர் வந்து போயிடுச்சு. இது வந்து வேஸ்ட்டு. ஸோ இது வந்து இன்னொரு ஆர்மேச்சர் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஆர்மேச்சரை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ஓப்பன் சர்க்யூட்டில், காமுடேட்டர் ஓப்பன் சர்க்யூட்டில் நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் இருக்கக்கூடாது. ரூல்ஸ் படி வைப்ரேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு 50% ஓகேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காமுடேட்டர் ஷார்ட் சர்க்யூட் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். அப்போ வந்து எந்த ஒரு எல்லாத்துலேயுமே ஷார்ட் சர்க்யூட் இருக்கும்போது என்ன ஆகுனா வைப்ரேஷன் எல்லாத்துலேயுமே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பியை போட்டு நான் காமுடேட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்ப வச்சு நம்ம கிரவுலரில் வச்சு செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாவுடைய ஸ்லாட்லேயுமே பார்த்திங்கன்னா பிளேடு வச்சா வைப்ரேஷனில் இருக்கணும். ஸோ இது வந்து 2வது ரூல்ஸ். இதுலேயும் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆர்மேச்சர் வந்து நல்லாயிருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் நல்லாவே இருக்குது. ஸோ எல்லா ஸ்லாட்லேயுமே வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்மேச்சர் வந்து பாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு முறை தான் இதை ஆர்மேச்சர் செக் பண்ணுறது. ஏன்னா ஆர்மேச்சர் செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படி ஆர்மேச்சர் செக் பண்ணுறது, டெஸ்ட் லேம்பில் பண்ணுறதா இல்லை மல்டிமீட்டரில் பண்ணுறதா, இதுக்காக முறை இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு முறை தான். அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இதை செக் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.